எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். தமிழை இந்தியாவின் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று மக்களவையில் குரல் எழுப்பிய பெருந்தகை காயிதே மில்லத் அவர்கள் மதசார்பின்மைக்கு முன்னுரிமை அளித்து மக்கள் பணி ஆற்றியவர். இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என பல்வேறு மதங்களை சார்ந்த தமிழ் மக்கள் சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு அடித்தளம் இட்டவர், அரும்பாடுபட்டவர் கண்ணிய தமிழர் காயிதே மில்லத் அவர்கள். அவருடைய பிறந்த நாளில் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுக்கும் வேண்டுகோள், ஆண்டுதோறும் முன்வைக்கிற கோரிக்கை, அவருடைய பெயரில் அரசு விருது வழங்க வேண்டும் என்பதாகும். புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற தவிக அரசு சமூக நல்லிணக்கத்தை, மத நல்லிணக்கத்தை பேணி பாதுகாப்பதற்கு முன்வந்திருப்பதாக தமிழ் மக்கள் நம்புகின்றனர். விடுதலை சிறுத்தைகள் நம்புகிறோம். அதனால்தான் பாஜக, அதிமுக ஆகிய கட்சிகளின் ஆதரவை நாடாமல் இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மதச்சார்பின்மைக்கு முன்னுரிமை அளிக்கும் இந்த அரசு சிறுபான்மை மக்களின் நலன்களை பாதுகாப்பதிலும் உறுதியாக இருக்கும் என்று நம்புகிறோம். குறிப்பாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட மதவழி சிறுபான்மையினரும் பாதுகாப்பாக இம்மண்ணில் வாழ வேண்டும். அதற்கான ஒரு ஆட்சி நிர்வாகத்தை இந்த அரசு அளிக்கும் என்று நம்புகிறோம். அந்த வகையில் மத நல்லிணக்கத்திற்காக, சமூக நல்லிணக்கத்திற்காக, தமிழ் மக்களின் ஒற்றுமைக்காக பாடாற்றிய பெருந்தகை கண்ணிய தமிழர் காயிதே மில்லத் அவர்களின் பெயரில் பல்கலைக்கழகம் ஒன்றை அமைப்பதற்கும் அவருடைய பெயரில் விருது வழங்குவதற்கும் தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். அவர் வந்து கூட்டணி சார்பா, புதிய கூட்டணி சார்பா தான் நான் நிறுத்தப்படுறேன் அப்படின்னு செய்தி போட்டு சண்முகம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. எங்ககிட்ட யாரும் ஆதரவு கேட்கல, நாங்க யாரும் நிறுத்தவும் இல்ல, இது பிரவீன் சக்கரவர்த்தி இந்த பேச்சு வந்து ஒரு அதிக பிரசங்கித்தனமா இருக்கு அப்படின்னு அவர் கடன் தெரிவிச்சிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள்கிட்ட அவரை எம்பி வேட்பாளர் தேர்ந்தெடுப்பு தொடர்பா எதுவும் கேட்கப்பட்டதா? நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போதுதான், வழியில் வரும்போதுதான் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு உண்டு. இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் அந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும், ஆதரவை நல்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார். நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிக்காக விழுப்புரம் பயணிக்க உள்ளேன். ஆகவே எமது கட்சியின் சார்பில் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி அவர்கள் பங்கேற்பார் என்று கூறியிருக்கிறேன். பிரவீன் சக்கரவர்த்தியுடைய பதிவில் காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், IUML உள்ளிட்ட கட்சிகள்லாம் இணைச்சு தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணின்னு ஒரு பெயர் வச்சு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அந்த பெயர் குறித்து உங்கள்கிட்ட பரிசீலிக்கப்பட்டதா, இல்லை கூட்டணிக்கு அப்படி ஒரு பெயர் வச்சிருக்கா? என்ன காரணம் சார்? அவர் பிசிக்காவே அதில் சேர்த்திருக்காரு. இல்லை, அது பற்றி எதுவும் தெரியவில்லை. இனிமேல் ஒரு வேளை அவ்வாறு பேசலாம் என்று தவிக தலைமை எண்ணியிருக்கலாம். எங்களுக்கு அப்படி எதுவும் அதிகாரபூர்வமான தகவல் இல்லை. சார், அண்ணாமலை வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து பாஜக கடிதம் கொடுத்தா அந்த கடிதத்தையும் அகில இந்திய தலைமை ஏற்றிருக்காங்க. அண்ணாமலை புதிதாக ஒரு கட்சி தொடங்க போவதாகவும் தகவல் வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? பாஜகவில் அவருக்கு என்ன கசப்பு என்று நமக்கு தெரியவில்லை. அவர் தமிழ்நாடு பாஜக தலைவராக பொறுப்பேற்றிருந்த காலத்தில் சிறப்பாக பணியாற்றினார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அவர் ஏன் அந்த பொறுப்பிலிருந்து
விலக்கப்பட்டார் அல்லது விலகினார் என்பது தெரியாத நிலையில் அதிலே கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. அப்படி ஒரு வேளை அவர் புதிய கட்சி தொடங்கினால் அவருக்கு என்னுடைய வாழ்த்து.